அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்டம் முத்துப்பேட்டை கிளை 3 சார்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தலைப்புக்குள்ளே செல்வதற்கு முன்பாக ஆங்காங்கே இருந்து கொண்டு இந்த உரையை கேட்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் நாம் இறைவேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருமறையினுடைய வசனமாக இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன செய்த அங்கீகரித்த நபிமொழிகள் இருக்கிறதா என்று நீங்கள் எடுத்து பாருங்கள். மாறாக இங்கே பேசக்கூடிய பேச்சாளர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர், இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியது எந்த ஜமாத்தை சார்ந்தது என்று நாம் பார்க்காமல் இங்கே சொல்லப்படக்கூடிய செய்தி திருமறை குர்ஆனிலேயும் நபிகளாருடைய பொன்மொழியிலும் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நேர்வழியை அதிகப்படுத்தி தருவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்லதீன இதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மவ உம்யானா. இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு இறைவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுமையானால், எடுத்து சொல்லப்படுமையானால் அவர்கள் அதிலே குருட்டுத்தனமாகவும் செவிட்டுத்தனமாகவும் விழமாட்டார்கள். மாறாக சொன்ன இறைவனுடைய வசனங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட சிந்தனையை திறந்த மனதோடு எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் இந்த செய்திகளை நீங்கள் இறைவனுக்கு பயந்தவர்களாக சிந்தித்து பாருங்கள். எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு நேர்வழியை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் நபியின் ஏகத்துவ பிரச்சாரம் என்ற தலைப்பின் கீழே பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். பொதுவாக முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் ஒரு குறிப்பிட்ட மாதத்திலும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய தியாகங்களையும் அவர்கள் இந்த கொள்கையிலே எந்த அளவுக்கு உறுதியோடு இருந்தார்கள் என்பதையும் ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பேசுவதோடு பெரும்பாலான முஸ்லிம்கள் முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை திருமறை குர்ஆனிலே எந்த அளவுக்கு சிலாகித்து புகழ்ந்து இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏற்று நடக்கக்கூடிய ஆகச்சிறந்த முன்மாதிரிகளை, ஆகச்சிறந்த படிப்பினைகளை, ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். ஒட்டுமொத்த உலகமும் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வை உற்று நோக்க வேண்டும், அதை கவனிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இப்ராஹிம் நபியை உச்சகட்ட புகழ்ச்சியை, உச்சகட்ட அந்தஸ்தை இறைவன் இப்ராஹிம் நபிக்கு வழங்குகிறான். இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், இதபத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன். இப்ராஹிமிற்கு ஏராளமான கட்டளைகளை கொண்டு நாம் சோதித்தோம். ஆனால் அத்தனை கட்டளைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்டு வென்று காட்டினார்கள். அப்போது இறைவன் சொல்கிறான், இன்னி ஜாயிலுல் இன்னாசி இமாமா. இப்ராஹிமே, உன்னை ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான இமாமாக, முன்னோடியாக, தலைவராக நான் நியமிக்க போகிறேன்
உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய வழிமுறையில், உன்னுடைய சொல்லிலும் செயலிலும் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு ஆகச் சிறந்த படிப்பனைகள் இருக்கிறது என்ற செய்தியினை, என்ற உச்சகட்ட புகழினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு புகழாரமாக சூட்டக்கூடிய காட்சியை பார்க்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தூதராக, முன்மாதிரியாக, வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒரு முஸ்லிமுடைய சொல்லும் செயலும் வழிமுறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படிப்பட்ட வழிமுறைகளை கற்றுத்தந்து விட்டு சென்றிருக்கிறார்களோ அந்த வழிமுறையை ஏற்று பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற கட்டளை சுமத்தப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிரா. உங்களில் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைத்து அதற்கு தன்னை ஆயத்தமாக்கி கொள்கிறாரோ அந்த நபர்களுக்கு இந்த இறை தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமும் இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக, மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது. அதைத்தான் ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டும் என்ற கட்டளையை இறைவன் இந்த இடத்தில் சொல்கிறான். ஒரு இடத்துல இறைவன் பேசுகிறான், வமை யுத்இர் ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ். யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ, இந்த நபியின் வழிமுறையை, நபி வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவராவார். அல்லாஹ்விற்கு நீ கட்டுப்பட்டவனாக, இறைவனுக்கு நீ அடிபணிந்தவனாக இருக்க வேண்டும் என்றால், முஸ்லிம்னாலே அதானுங்க. முஸ்லிம்னு சொல்றோமே, இந்த முஸ்லிம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கட்டுப்பட்டவன், கட்டுப்படக்கூடியவன், அடிபணிந்தவன். யாருக்கு? அல்லாஹ்விற்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? இந்த தூதருக்கு நீ கட்டுப்பட்டால், இந்த தூதருடைய வழிமுறையை, நபி வழியின் அடிப்படையில் நீ நடந்தால் நீ அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவனாக மாறுவாய். நபி வழி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு இடத்துல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களேயானால், இறைவன் உங்களை விரும்ப வேண்டும், இறைவனுடைய அன்பும் அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமேயானால் ஃபத்தபிஊனி, தூதராக இருக்கக்கூடிய என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நபி வழி என்பது, சுன்னா என்பது, இறை தூதர் காட்டி தரக்கூடிய வழிமுறைகள் என்பது ஏதோ காற்றில் படக்க விடக்கூடிய ஒரு அம்சம் அல்ல, சுன்னத்து தானங்க. அது இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் பேணுதலாக நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். தூதர் சொன்ன மாதிரியே இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நம்மளால முடியும் என்று தான் தோன்றித்தனமாக நம்முடைய மனோ இச்சைக்கு ஏற்ப மார்க்கத்தை வளைப்பது அல்ல, தூதர் சொன்ன மாதிரி நீ செய்யணும். அப்படி செய்தால் நீ அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவன். அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய விருப்பம் உன் மீது இறங்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் இறைவனுடைய கோபத்திற்கும் இறைவனுடைய சாபத்திற்கும் ஆளாவனாக நீ மாறிவிடுவாய் என்று இந்த தூதருடைய வழிகாட்டுதலை, இந்த தூதருடைய முன்மாதிரியை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் எந்த அளவுக்கு கவனிக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லியிருக்கிறான். இப்படி ஏராளமான வசனங்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், இறை தூதரை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா இருக்குங்க. ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் எவ்வளவு சிறந்த ஒரு முன்மாதிரி ஆக்கியிருக்கான் தெரியுமா? நீங்க மார்க்கத்தை பொறுத்தவரையிலும், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் இறைவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கடமைகளுக்கும் அந்த கடமையை ஏன் செய்ய வேண்டும் என்ற காரணத்தை இறைவன் சொல்லுகிறான். தொழுகை முஸ்லிமின் மீது கடமை. தொழுகையை நாம் ஏன் தொழ வேண்டும், எதற்காக தொழ வேண்டும், தொழுகையிலே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, அல்லாஹ் பேசுகிறான்.
அகீமுஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைவு கூறும் பட்சத்தில் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். தொழுகையினுடைய நோக்கம், நீங்கள் தொழும்போது என்னுடைய எண்ணம் வர வேண்டும், என்னுடைய நினைவு வர வேண்டும், இறைவனுக்கு முன்னால் இருக்கிறேன் என்ற சிந்தனை வர வேண்டும். அதற்கு தான் இந்த தொழுகை. நோன்பை அல்லாஹ் கடமையாக்குகிறான். ஏன் இந்த நோன்பு? குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். உங்களுக்கு முன் சென்றோர் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறைவனை பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நோன்புக்கான காரணத்தை சொல்றான், தொழுகைக்கான காரணத்தை சொல்றான், குர்பானியினுடைய காரணம். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் இறைச்சியோ அதன் இரத்தமோ அல்லாஹ்வை சென்று அடைவது இல்லை. உங்களுடைய இறையச்சத்தை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். குர்பானியினுடைய காரணம். இப்படி இறைவன் எந்தெந்த கடமைகளை எல்லாம் நமக்கு விதியாக்கி இருக்கிறானோ, நாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறானோ, அத்தனை கடமைகளுக்குமான காரணத்தை அல்லாஹ் விளக்குகிறான். அதே நேரத்தில் அந்த கடமையை செய்யும் போது, தொழுங்கன்னு சொல்லிட்டான், தொழுகையின் போது என்னுடைய நினைவு வரணும், அதை சொல்லிட்டான். இப்ப எப்படி தொழுகிறது? தூதரப்பார், தூதர் எப்படி தொழுகிறாரு? அல்லாஹ் அக்பர் என்று நெஞ்சில தக்பீர் கட்டுறாரா? நீயும் நெஞ்சில தக்பீர் கட்டணும். இல்ல இல்ல நான் நெஞ்சில கட்ட முடியாது, நான் தொப்புள்ள தான் கட்டுவேனா, நீ நபி வழிக்கு மாற்றம் செஞ்சுட்ட. யார் நான் காட்டி தராத அடிப்படையிலே ஒரு காரியத்தை செய்கிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும் என்றார்கள். உன்னுடைய தொழுகை 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம், 30 ஆண்டு கால தொழுகை நபி வழியின் அடிப்படையில் இல்லை என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அது மறுக்கப்படும். ஏன்? தூதரை எதுக்கு அனுப்புன? இல்லை இல்லை, எங்க முஹல்லாவுடைய எங்களுடைய நடைமுறையினுடைய அந்த கதையெல்லாம் இங்க பேசாதப்பா. தூதரை எதுக்கு அனுப்புன? உனக்கு வாழ்ந்து காட்டதானே. தூதர் என்ன சொன்னாரு? தூதர் எப்படி செஞ்சாரு? நெஞ்சில அதைத்தான் நீ செய். இல்ல இல்ல நான் கொஞ்சம் கீழே இறங்கி செய்யாத. தூதருடைய வழிமுறை என்ன, அதை பின்பற்று. நபி வழி என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. நபியினுடைய முன்மாதிரி என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. சஹாபாக்கள் நபி வழியினுடைய அவசியத்தை எப்படி உணர்கிறார்கள்? ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய ஒரு சூழல், ஹஜ்ஜினுடைய கிரியைகளை அவங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி. ஹஜ்ஜினுடைய கிரியைகளை நிறைவேற்றும் போது ஒரு கட்டத்தில் ஹஜருல் அஸ்வத் என்கிற கல் வருகிறது. காபத்துல்லாவிலே பொறிக்கப்பட்ட ஒரு கல். அந்த கல்லை தொட்டு முத்தமிட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கல்லை பார்த்து ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அது அந்த கல்லுக்கான செய்தி அல்ல, அதன் மூலம் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன? அந்த கல்லை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, கல்லே நீ ஒரு கல்லு தான் என்று எனக்கு தெரியும், உன்னிடத்தில் எந்த விதமான சிறப்பும் கிடையாது என்று எனக்கு தெரியும். உன்னை எதற்காக நான் தொட்டு முத்தமிடுகிறேன் தெரியுமா? நான் பின்பற்றக்கூடிய என்னுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உன்னை தொட்டு முத்தமிட நான் பார்த்திருக்கிறேன், அதனால தொட்டு முத்தமிடுறேன். கல்லை தொட்டு முத்தமிடுறதுனால கல்லுக்கு எது சிறப்பு இருக்கோ, கல்லுக்கு எதுவும் மகிமை இருக்குதோ, கல்லுக்கு எதுவும் ஆற்றல் இருக்குதோ? இல்ல, ரசூலுல்லாஹ் உன்னை அப்படி செஞ்சாங்கப்பா, அதனால உன்னை செய்யறேன், அவ்வளவுதான், வேற எந்த காரணமும் கிடையாது என்று இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு துரும்பை எடுத்து போட்டார்கள் என்றால் அதையும் நீ செய்யணும். அதுதான் நபி வழி மார்க்கத்தினுடைய விஷயங்களில். இப்படி ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி, நபிகளாருடைய வழிகாட்டுதலை இவ்வளவு ஆழமாக, அழுத்தமாக, தெளிவாக உலகத்திற்கு இறைவன் எடுத்து சொல்கிறானே, அப்படிப்பட்ட இறை தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சும்மா அவுஹைனா இலைக்க அனித்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா. நபியே, இப்ராஹிமனுடைய வழிமுறையை நீ பின்பற்று.
நபிகளாருடைய வழிமுறையை ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்கள் பின்பற்றுவார்கள். இந்த நபிக்கு யார் முன்மாதிரி? இந்த நபிக்கு யார் ரோல் மாடல்? நபியே, நீ இப்ராஹிமனுடைய வழிமுறையை பின்பற்று. இப்ராஹிம் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி இந்த கொள்கையில் பிடிப்போடு இருந்தாரோ, அப்படிப்பட்ட உறுதியோடு நீ இருக்க வேண்டும் என்று நபிக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்கிறான் என்றால், அப்படி என்றால் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை என்று நீங்க புரியுங்க. ஒரு இடத்துல பேசுகிறான், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை இப்ராஹிம் நபி காட்டி தந்த அடிப்படையிலே வாழ்வதற்காக முயற்சி செய்கிறான். அதில் ஏராளமான சிரமங்களையும் சங்கடங்களையும் சோதனைகளையும் சந்திக்கிறான். அத்தனையும் சகித்து இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வை வாழ்வதற்கு ஒருவன் முயற்சி செய்வானையானால் இவனுடைய வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை என்கிறான். அல்லாஹ் பேசுகிறான், ஒமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வஹுவ முஹ்ஸின் வத்தபா மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா வத்தஹதல்லாஹ இப்ராஹிம ஹலீலா. தன்னுடைய முகத்தை அல்லாஹ்விற்கு பணிய செய்து நன்மைகளை செய்து இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றுகிறானே, அவனை விட சிறந்த வழிமுறைக்கு சொந்தக்காரன் யார் இருக்கிறார்? அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற தோழனாக அல்லவா எடுத்துக்கொண்டான். இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே அவர்கள் கொள்கையிலே எந்த அளவுக்கு உறுதியோடு பற்றோடு வெறியோடு இருந்தார்களோ அப்படி வாழ்வதற்கு ஒரு முஸ்லிம் முயற்சி செய்கிறானா, இவன் இப்ராஹிமினுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவன், இவன் தான் ஆகச் சிறந்தவன் அல்லாஹ் சொல்கிறான். அதே நேரத்தில் இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றை படித்துவிட்டு இப்ராஹிம் நபியினுடைய தியாகங்களை பேசிவிட்டு, அதெல்லாம் ஒரு நபிக்குப்பா, நம்ம ரொம்ப சாதாரணமான ஆளாச்சே, நம்மளால அதெல்லாம் தாங்க முடியுமா, நாமளே ரொம்ப பலகீனமான ஈமானோடு இருக்கிறோமே, நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு சோதனைகளை தாங்க முடியாதுப்பா, ஏதோ நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துட்டு போக வேண்டியதுதான். இப்ராஹிம் நபி இருந்தது போலவெல்லாம் நம்மால் இந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க முடியாது என்று ஒரு முஸ்லிம் நினைப்பானையானால், அல்லாஹ் சொல்கிறான், இப்படி நினைக்கக்கூடிய முஸ்லிமை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யர்கப் அன் மில்லத்த இப்ராஹிம இல்லாமன் சஃபிய நஃப்ஸஹு. முட்டாளை தவிர, மூடனை தவிர, அறிவிலியை தவிர இப்ராஹிமுடைய வழிமுறையை புறக்கணிக்கக்கூடியவன் யார்? இப்ராஹிம் நபி வாழ்ந்த மாதிரி எல்லாம் நம்மால வாழ முடியாது என்று நீ சொன்னால் உன்னை விட முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லை. அவரை போல் உன்னால் வாழ முடியாது என்றால், அப்படி வாழ்வதற்கு நீ முயற்சி எடுக்கவில்லை என்றால் உன்னை விட மிகப்பெரிய ஒரு அறிவிலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு, எவ்வளவு சோதனைகளை வந்தாலும் அதை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா? அந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, என்ன ஏதோ கதைக்காக, ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக, ஒரு சுவாரஸ்யத்திற்காக சொல்லப்பட்டதா? நீ எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு அது. அதை பார்த்து படித்து சிந்தித்து அப்படியெல்லாம் நம்மளால முடியுமாப்பா என்று பேசினால் உன்னை விட முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ் பேசுறான். இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய பொருளாதாரம் செலவாயிருக்குது. வாலி ஏந்தி சகோதரர்கள் வருவாங்க. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து தாராளமாக வாரி வணங்குங்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை பற்றி இறைவன் பேசுகிறான். இப்ராஹிம் நபியை யார் பின்பற்றுகிறாரோ அவருடைய வழிமுறை சிறந்த வழிமுறை என்கிறான். இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு முஸ்லிம் புறக்கணிப்பானே ஆனால் அவனை விட முட்டாள், அவனை விட அறிவிலி யாரும் கிடையாது என்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இப்ராஹிமுடைய வழிமுறையை நீங்க பின்பற்றுங்க என்று சொல்லுகிறான். இப்படி திருமறை குர்ஆன் நெடுங்கிலும் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை, இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஏறெடுத்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இறைவன் சொல்கிறானே, அப்படி இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் என்னதாங்க இருக்கு? அப்படி என்னதான் அவங்க செஞ்சாங்க? என்ன மாதிரியான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க? திருமறை குர்ஆனை நீங்கள் திருப்பி பாருங்கள். எந்த ஏகத்துவத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ
அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதில், இந்த சத்திய கொள்கையை நோக்கி மக்களுக்கு மத்தியிலே அழைப்பு விடுப்பதில், மக்கள் எந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த அசத்தியத்திலே மூழ்கி இருக்கிறார்களோ, எதையெல்லாம் விளங்காமல் இருக்கிறார்களோ அத்தனை வழிகேடுகளையும் அடித்து உடைப்பதில், சத்தியத்தை எடுத்து சொல்வதிலே, ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதிலே இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தௌஹீத்வாதிக்கும் ஆகச் சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், முஸ்லிமா இருக்கிறோம், தர்காவுக்கு போகல, பிதஅத் செய்யல, ஃபாத்தியா ஓதல, அல்ஹம்துலில்லாஹ், நேர்வழியில் இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், இது போதாது. நாம் இருக்கக்கூடிய, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அதில் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் நபி அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரச்சாரங்களும் இப்ராஹிம் நபி இந்த ஏகத்துவத்தை எப்படியெல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்று திருக்குர்ஆனில் நீங்க எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் ஒவ்வொரு பிரச்சாரமும் நெருப்பு தெரித்ததை போல சத்திய கருத்தை அவ்வளவு சாதுரியமாக, அவ்வளவு சரியாக, நறுக்கென்று நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி அவ்வளவு தெளிவாக, ஷார்ப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு அற்புதமான ஒரு செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இந்த சத்திய கொள்கையை நோக்கி தன்னுடைய தந்தையை அழைக்கிறார்கள். எப்படிப்பட்ட தந்தை? இறைவனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புரிவதற்கு முன்பாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், இவர்கள் வணங்கக்கூடிய நெருப்போ, கல்லோ, மண்ணோ, மரமோ, மட்டையோ, இது எதுவும் இறைவன் இல்லை. சூரியனோ, சந்திரனோ, நட்சத்திரமோ, வானமோ, எதுவும் இறைவன் இல்லை. இவை எல்லாவற்றையும் படைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனாகிய அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்று இறைவனை புரிந்து அவனை நேசிப்பதற்கு முன்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக நேசித்த ஒரு நபர் அவருடைய தந்தை. அப்படி விரும்புகிறார் தந்தை மேல, அப்படி ஒரு பாசம். அதனால தான் இப்ராஹிம் நபி தாவா செய்கிறாங்க. தந்தை ஏற்றுக்கல, அது ரெண்டாவது. தன்னுடைய தந்தை இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் இணை வைப்பில் தான் இருக்கிறார். ஆனால் அந்த தந்தையின் மீது இருந்த அந்த பாசத்தினால இப்ராஹிம் நபி சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, உனக்காக நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன், அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நான் துவா செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். பின்னாடி அல்லாஹ் தடுக்கிறான், அது வேற விஷயம். ஆனால் அந்த தந்தையின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தால் இந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய தந்தையை நேசிக்கக்கூடியவராக, ரொம்ப அன்பு வைக்கக்கூடிய இடத்தில் தன்னுடைய தந்தையை இப்ராஹிம் நபி அவர்கள் வைத்திருந்தார்கள். சரி, இப்ராஹிம் நபியினுடைய தந்தை எப்படி இருந்தார்? அந்த ஊர் மக்கள் எல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த இணை வைப்பு காரியத்திற்கு தலைவரே அவர் தந்தை தான், பூசாரி, தலைமை. இவர் மூலமாகத்தான் அந்த இணை வைப்பு காரியத்தையே அந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே அவருடைய தந்தை இருக்கிறார். அந்த நேரத்தில், அந்த இடத்தில், அந்த சூழலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சத்தியத்தை தன்னுடைய தந்தை இடத்திலே சொன்ன விதம், அவர் எடுத்து வைத்த வாதம், இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் சிந்திக்க வேண்டிய பல்வேறு விதமான செய்திகள் இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தை இடத்திலே சொன்ன ஏகத்துவ பிரச்சாரத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இந்த வேதத்திலே இப்ராஹிமை நீங்கள் நினைவு கூறுங்கள், இன்னஹு கான சித்திகன் நபியா, அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருக்கிறார். இது காலலி அபீஹி, அவர் தன்னுடைய தந்தையிடத்திலே பேசுகிறார். யா அபதி, என் தந்தையே, லிம தஅபுது மாலா யஸ்மௌ வலா யுபுசிர் வலா யுகுனி அன்க ஷையா, என் தந்தையே, பார்க்காத, கேட்காத, உங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் செய்யாத இவற்றையெல்லாம் நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? இதையெல்லாம் கடவுள் நினைச்சு வணங்குறீங்கல்ல, இந்த சிலைகளுக்கெல்லாம் தெய்வீக சக்தி இருக்குது, இறைவனுடைய ஆற்றல் இருக்கு என்று நம்புறீங்களே, இந்த சிலைகள் எல்லாம் உங்களை பார்க்குதா?
நீங்கள் சொல்லுவதை கேட்குதா? உங்களுக்கு எந்த நன்மையாவது செய்யுதா? இப்படிப்பட்ட இவற்றை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? இஸ்லாமிய சமுதாயமே இப்ராஹிம் நபி ஏகத்துவ பிரச்சாரத்தில் எந்த கேள்வியை முன்வைத்தார்களோ அதே கேள்வியை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு முன்பாக நாம் முன்வைக்கிறோம். எப்பேற்பட்ட மார்க்கம்? நித்திய ஜீவனாகிய எந்த விதமான தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவன். மனைவி தேவையில்லை, மகன் தேவையில்லை, பிள்ளை தேவையில்லை, உணவு தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை, தூக்கம் தேவையில்லை. மனிதனுக்கு என்னென்ன பலவீனங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்க வேண்டிய இந்த இஸ்லாமிய சமூகம் படைத்தவனை விட்டுவிட்டு அவன் படைத்தவற்றை அதிலும் குறிப்பாக இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மண்ணோடு மண்ணாக மக்கி போன எலும்பு கூடுகளை பிடித்துக்கொண்டு தர்காக்களை பிடித்துக்கொண்டு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் உழன்று கொண்டிருக்கிறதே. உங்களை பார்த்து இப்ராஹிம் நபியை கேட்ட கேள்வியை முன்வைக்கிறோம். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு தர்காவுக்கு போயிட்டு இருக்கீங்க? ஆற்றல் இருக்குனா, சக்தி இருக்குனா, நன்மை செய்யுமா, என்னங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இந்த இடைவைப்பு கடவுள்களை பற்றி எவற்றையெல்லாம் அல்லாஹ்விற்கு இணையாக்கி கொண்டிருக்கிறார்களோ அவைகளை பற்றி இறைவன் பேசுகிறான். அத்தஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யம்லிகு லக்கும் லர்ரன் வலா நஃபஅன். உங்களுக்கு எந்த விதமான நன்மையோ தீமையோ செய்யாத இவற்றையா நீங்கள் அல்லாஹ்வை விட்டு வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த தர்காக்களுக்கு சென்று நீங்கள் விழுந்து கொண்டிருக்கிறீர்களோ, இங்கே சென்றால் நமக்கு நன்மை கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கை சுபிச்சம் பெறும், வாழ்விலே பரக்கத்து பெறும், குடும்பத்திலே நிம்மதி அடையும் என்றெல்லாம் நினைச்சுக்கிட்டு போறீங்களே, அங்க போனா அந்த நன்மை கிடைக்குமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முசீபத்துகள் நீங்கும் என்று நம்பி போகிறீர்களே, போனால் நீங்குமா? இறைவன் சொல்லுகிறான், உங்களுக்கு எந்த விதமான நன்மையோ தீமையோ அவைகளால் செய்யவே முடியாது. திருமறை குர்ஆன்ல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஹூத் நபி அவர்கள், ஆது சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட ஹூத் நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து பேசுகிறார்கள். யா கௌமி ஓபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு. என்னுடைய சமுதாயமே, அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள், அவன் அல்லாத எந்த இணை கடவுளையும் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறார்கள். ஹூத் நபியினுடைய பிரச்சாரத்தை ஏற்க மறுத்த அந்த கூட்டத்தார் அந்த நபியை பார்த்து சொன்னார்கள், ஹூதே, நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் உனக்கு ஏதோ கேடு செஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம், உனக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுத்திருச்சுன்னு நினைக்கிறோம், உனக்கு ஏதோ கெட்டது நடந்துருச்சுன்னு நினைக்கிறோம், எங்களை விட்டு நீ தூரமா போ என்று சொல்றாங்க. அப்ப ஹூத் நபி அவர்கள் தன்னந்தனியாக நின்று அந்த ஏகத்துவத்தை எதிர்க்கக்கூடியவர்களை பார்த்து ஹூத் நபி அவர்கள் சொன்னார்கள், மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சிலைகள் எல்லாம் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்திருச்சு என்று நினைக்கிறீங்களா? இப்போது சொல்கிறேன், அல்லாஹ்வை சாட்சியாக்கி சொல்கிறேன், நீங்கள் வணங்கக்கூடிய அத்தனை சிலைகளையும் ஒன்று கூட்டுங்கள், இப்போதே எனக்கு எந்த கேட்டை வேண்டுமானால் நீங்கள் செய்து பாருங்கள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்றார்கள். அப்படின்னா என்ன? இவைகளால் ஒரு துரும்ப கூட எடுத்து போட முடியாது. நீங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க? உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவனாலே, ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தாலே அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எதையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது என்று சொன்ன மார்க்கம். அல்லாஹும்ம லா மானி லிமா அதைத் வலா முஅதி லிமா மனத். அல்லாஹ் கொடுப்பதை தடுப்பதற்கு யாரும் அதிகாரம் படைத்தவர்கள் கிடையாது, அவன் தடுத்ததை கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது என்று இறைவன் சொல்லியிருக்க, நபிகளார் சொல்லியிருக்க, செத்தவனிடத்துல போய் முட்டிக்கிட்டு எனக்கு குழந்தைய கொடு, எனக்கு பரக்கத்தை கொடு, என் செல்வத்தில் அபிவிருத்தி செய், எப்படி நடக்குங்கிறான்ல. சிலர் நினைக்கலாம், நடக்குதே பாய், குழந்தை பிறக்குதே, அது எப்படி பிறக்குது? நோயாளியா இருக்கிறார், நோய் நீங்குதே, அது எப்படி நீங்குது? அல்லாஹ் ஒன்றை விதித்து விட்டால் இவருக்கு நோய் நீங்கணும்னு அல்லாஹ் நோயாளியார் குழந்தை பிறக்கலைங்க,
திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத மருத்துவர் இல்லை, திங்காத மாத்திரை இல்லை, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. கடைசியில் இந்த தர்காவுக்கு போன குழந்தை வந்துருச்சு. தர்காவுக்கு போனால் குழந்தை வந்துருமா? சரி, நான் கேட்குறேன், தர்காவுக்கு போனால் குழந்தை வருதுன்னா தர்காவுக்கு போன எல்லாத்துக்கும் கிடைக்கணுமே, கிடைச்சிச்சா? அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ, எந்த நேரத்தில் நாடுறானோ அந்த நேரத்தில் நீங்கள் தர்காவுக்கு இல்லை, சபரிமலைக்கு போனாலும் குழந்தை பிறக்கும். ஏன்? அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் காரணம். இறைவன் விதிக்கு முன்னால் இந்த உலகத்திலே மனிதனுடைய எந்த அறிவும் நிற்க முடியாது. அல்லாஹ் எனக்கு இப்போ பிறக்கணும்னு நாடிட்டான். நான் தர்காவுக்கு போனாலும் சரி, சபரிமலைக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் தானங்க அங்கே பிரதானம். அதை மறந்து விட்டு தர்காவில் போனால் அது நடக்கும் இது நடக்கும் என்று முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு செத்தவர்களுக்கு இன்றைக்கு கத்தம் ஃபாத்தியா கந்தூரி என்று சொல்லி இஸ்லாமிய சமுதாயம் சீரழிந்து நாசமாய் கொண்டிருக்கிறதே. இன்றைக்கு இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டிய, இந்த சத்தியத்தை குறித்து பேச வேண்டிய உலமாக்கள், மௌலவிகள், ஆலிம்கள் இது குறித்த எந்த விதமான செய்திகளையும் இந்த சமூகத்திற்கு சொல்லாததனுடைய விளைவு தர்கா வழிபாட்டிலே மூழ்கி இன்றைக்கு சமுதாயம் எவ்வளவு கேடுகட்ட நிலைமை அடைஞ்சிருக்கு தெரியுமா? அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மார்க்கத்தை இன்னைக்கு எவ்வளவு கேவலப்படுத்தி சீரழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு தர்கா திருவண்ணாமலையில் வந்தவாசியில் ஒரு தர்கா, சைதானி பீவி அவுலியா. என்னப்பா அந்த தர்காவில் என்ன பண்ணணும்? தேங்காய் உடைக்கணும். தர்காவில் பார்த்தீங்கன்னா தேங்காவா உடைச்சு கிடைக்குது. என்னங்க இது? தேங்காய் உடைக்கிறது தான் இங்கே இந்த அவுலியாக்கு செய்யக்கூடிய காணிக்கை. நீங்கள் ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டா இங்கே வந்து தேங்காய் உடைச்சா நீங்கள் நினச்சது நிறைவேறிடும். அடே, தேங்காவுக்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பச்சையாக தெரியல. ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கோயிலில் வேண்டிக்கிட்டு அவன் தேங்காயை உடைக்கிறான். அது அவன் நம்பிக்கை, அதை விட்டுருங்க. அதை அப்படியே காப்பிடித்து பச்சையாக தர்கா கையிலே தேங்காயை உடைத்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கும் இஸ்லாத்திற்கு எந்த சம்பந்தமாவது இருக்குமா? இதை விட கொடுமை என்ன தெரியுமாங்க? கேட்கவே அருவருப்பா இருக்கும். வேலூரில் பீடா அவுளியாவும். என்னடா இது பீடா அவுளியா? ஒருவேளை போனால் பீடாவை எதுவும் பிரசாதமாக கொடுப்பாரா என்று பார்த்தா அவுளியா உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் குளிச்சே பல வருஷம் ஆயிருக்கும் போல. அப்படி சடைய மண்ட முடியெல்லாம் சடையாகி சட்டையெல்லாம் கசமாகி இப்படியே ஒரு கந்தல் கோலத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஆள் குளிச்சே பல வருஷம்னா அப்போ பல்லு தேய்ச்சி பார்த்துக்கங்க. அந்த லட்சணத்தில் அவருக்கு ஒரு பீடாவை கொடுக்கணுமா? அவர் அந்த பீடாவை மென்று நமக்கு கொடுப்பாராம். அதை சாப்பிட்டா நோய் நீங்கிடுமா? கேவலமா இல்லை? இதை ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருத்தன் பார்த்தானா காரி துப்ப மாட்டான். அடே, ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? அவர் பக்கத்தில் போனாலே நமக்கு நோய் வந்துருமே. அப்படிப்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு அவன் வாயில தின்னு கொடுத்த பீடாவை தின்னா நோய் நீங்கிரும், பீடா அவுளியா என்று இன்றைக்கும் இருக்குது வேலூர்ல. கதையல்ல, கப்சா இல்ல, உண்மையை சொல்கிறேன். இந்த தர்கா வழிபாட்டை ஆதரித்து மௌலவிமார்கள் வாய் திறக்காதனுடைய வெளிப்பாடு என்ன? இவ்வளவு கேவலமான ஒரு நிலையிலே இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல ராமநாதபுரத்தில் நைனாரப்பா அவுளியா. யாருப்பா இந்த அவுளியா? ஒவ்வொரு தர்காக்கள்லையும் ஒவ்வொரு விசேஷம். இங்க என்ன விசேஷம்? நைனாரப்பா அவுளியா. கீழே பார்த்தா பிராக்கெட்ல நாகப்பாம்புன்னு போட்டிருக்காங்க. என்னடா இது? ஒருவேளை பாம்பு கிம்பு அவர் பிடிச்சிருப்பாரா? ஒருவேளை பாம்பு வளர்த்துருப்பாரோ அப்படின்னு போய் பார்த்தா அந்த தர்காவுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? பாலையும் முட்டையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன பாம்புக்கு பிடிச்சதில்ல? இந்த பாம்பு எங்கே பாலையும் முட்டையும் குடிக்குது? இவன் பார்த்தா சினிமாவில் காட்டுறதை பார்த்துக்கிட்டு பாம்புக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறது? ஒரு பால் பாக்கெட்டு 10 முட்டை. சரி வச்சாச்சே, பாம்பு எதுவும் வந்து சாப்பிடுமா என்று பார்த்தா வைத்து விட்டு ஒரு முஸ்லீம் பெண்மணி என்ன பண்ணுறாங்க? ஃபர்தா போட்டுக்கிட்டு அப்படியே கையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது? இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. நாகினி சீரியல் அப்படியே காப்பி அடித்து அந்த அம்மா அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இவங்க தான் இப்படி ஆடுறாங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா
அங்க ஒரு 25-30 பேர் இந்த அம்மாவை பின்பற்றி இமாமை பின்பற்றி தொழுகையில் நிற்போம்லங்க, அந்த மாதிரி அந்த அம்மாவை பின்பற்றிட்டு பின்னாடி ஒரு 30 பேர் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பாம்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இது தர்காவில் நடக்குதா இல்லையா? இது கேவலமா இல்லை? தர்காவை ஆதரித்து இறந்தவரிடத்தில் கேளுங்கள், உலமாவிடத்தில் கேளுங்கள், வலிமாரிடத்தில் கேளுங்கள், நாதாவிடத்தில் கேளுங்கள், சுகதாவிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னீர்களே, கேட்டு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு சீரழிஞ்சிருக்கு. மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பார்த்து காரி துப்புகிறார்கள். இதுவா இஸ்லாம்? இந்த பாம்பு டான்ஸ் ஆடுறதுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்துச்சா? இது எங்கெங்க இருக்குது? இந்த பாம்பு டான்ஸுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு தர்காக்களிலே அவ்வளவு மோசமான ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். சில இடங்களிலே தர்காவுக்கு சார்ந்தவர்கள் கந்தூரி நடத்துகிறார்கள், உருஸ் நடத்துகிறார்கள். எப்படி? ஒரு ஊரிலே தர்காவிலே கந்தூரி நடக்க போகிறது, உருஸ் நடக்க போகிறது. ஒரு பெரிய பேனர், 8x4 சைஸ்ல பெரிய பேனர்ல ஒரு இடத்தை அப்படியே ஹைலைட் பண்ணி போட்டிருக்கிறான். என்ன? மாலை 7 மணிக்கு சூப்பர் சிங்கரில் இருந்து 4 நபர்கள் பாட வருகிறார்கள். பாட்டு கச்சேரி இருக்கு. தர்காவுக்கு எதுக்கு வரணும்? சூப்பர் சிங்கர்ல இருந்து 4 பேர் வந்து பாட வராங்கப்பா, பாட்டு கச்சேரிக்கு வா. அதுக்கப்புறம் 9 to 10 மணிக்கு ஆட்டம் இருக்குது, ரெக்கார்ட் டான்ஸ். மார்க்கமா? இஸ்லாமா? இதைத்தான் இன்றைக்கு சமுதாயத்தில் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? உலமாக்களே, மௌலவிகளே, இமாம்களே, இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படிங்க போய்கிட்டு இருக்குது? ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்துறோம், அதை தர்காவுடைய பேரிலே, கந்தூரியுடைய பேரிலே, உருசுடைய பேரிலே அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் போய் கொண்டிருக்கிறதே, இது எப்படி வழிபாடாக இருக்கும்? இந்த ஆடலும் பாடலும் அல்லாஹ்விடத்தில் நெருக்குமா? இந்த பாட்டு கச்சேரியவா அல்லாஹ் சொன்னா? இது யாருடைய வழிமுறை? மக்காவிலே சேர்ந்த காஃபிர்களுடைய வழிமுறை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் காபத்துல்லாவை தவாஃப் செய்வார்களாம். அந்த தவாஃபிலே அவர்கள் செய்வது என்ன தெரியுமா? கை தட்டுவதையும் விசிலடிப்பதையும் தவிர வேற எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். கேலி, கிண்டலு. காபாவை தவாஃப் செய்வோம், நிர்வாணமா வேற தவாஃப் செய்யறது, அதுல கை தட்டி கொண்டு சீட்டி அடித்துக்கொண்டு. தர்காவிலே கந்தூரி உருஸ் என்றால் அங்கே இளைஞர்கள் ஒரு பக்கம், இளம் பெண்கள் ஒரு பக்கம். எவ்வளவு கேவலமான ஒரு நிலை! இந்த காட்சிக்கு தான் தர்கா வழிபாடு இன்றைக்கு சமுதாயத்தில் நீங்க ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? தெரியுதா? சத்தியத்தை தாண்டி அசத்தியத்திற்கான இறைவன் இல்லாத, இறைவன் காட்டித் தராத, நபிகளார் சொல்லாத காரியத்தை இந்த சமுதாயத்தில் விதித்தால் எப்படிப்பட்ட கேடு கேவலம் ஏற்படும் என்று தெரிகிறதா? இதை தாண்டி இன்னொன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு இது போன்ற ஆடல் பாடல்களை, கூத்து கும்மாளங்களை, தௌஹீதை சார்ந்த, ஏகத்துவத்தை சார்ந்த நாம் எடுத்து சொன்னால், இல்ல நீ நஜாத்துக்காரன், நீ சொல்றதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் எங்களுடைய சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த எங்களுடைய இமாம்கள், எங்களுடைய மௌலவிகள், எங்களுடைய உலமா சபையினர் சொல்லட்டும், நாங்கள் திருந்திக் கொள்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இந்தாங்க உங்களுடைய சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த உலமா சபையினுடைய தலைவருடைய ஆடியோவை கேளுங்க. திருச்சியிலே கடந்த வாரம், கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு நாள் மாநாடு. அந்த மாநாட்டில் சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய உலமா சபையினுடைய தலைவர் ஜலாலுதீன் அன்வரி அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க. அங்கு சென்று அவுலியாக்களிடத்தில், முன்னோர்களிடத்தில், நாதாக்களிடத்தில் உதவி தேடும். அது உதவி தேடுறது கூடாது. நம்ம சொல்லி பாத்தியார போகிறோம், ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தாயீன், யா அல்லாஹ் உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் அப்படின்னு நீங்க பள்ளியாசல சொல்றோம். பள்ளியாசத்துக்கு வெளியே போய் அந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது. எல்லா மூமின்களும் இதே நிலைதான், எல்லா நேரத்திலும் சரி, பள்ளியாசல் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தாயீன் இந்த நிலை வந்துருச்சு சொன்னா
விதமான தேர்தல் வராது. சரி, சொன்னது யாரு? தௌஹீத் ஜமாத் தலைவரா, மாநில நிர்வாகமா, மேலாண்மை குழுவா? திருச்சியிலே நடந்த ஒரு நாள் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய மாநாட்டிலே திருச்சியினுடைய மாவட்ட உலமா சபை தலைவர் ஜலாலுதீன் அன்வரி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கேள்வி கேட்குறாங்க. தர்காவுக்கு ஜியாரத்துக்கு போகிறாங்களே, கபரடியில் போய் துவா கேட்குறாங்களே, அது கூடுமா அலிம்சா சொல்லுங்க. அப்போது அவர் பதிலளிக்கிறார், கபருக்கு போகாதீங்க, கபருக்கு போவதனால எந்த விதமான நன்மையும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அப்படிதானே சூரத்துல் ஃபாத்தியாவில் ஓதுறீங்க. அப்படி ஓதிட்டு நீங்க எதுக்கு கபர்ல போய் துவா கேட்குறீங்க? அதுக்கும் மார்க்கத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய உலமா சபையினுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்ல போறீங்க? தௌஹீத் ஜமாத் சொன்னா கேட்க மாட்டோம், நஜாத்துக்கார சொன்னா கேட்க மாட்டோம், நீ குர்ஆன் ஹதீஸே சொன்னாலும் கேட்க மாட்டோம். சரிப்பா, எங்கள் மீது உள்ள கோபத்திலேயோ காழ்ப்புணர்வுலையோ அதிருப்தியிலேயோ ஏதோ ஒரு வகையில் சொல்றீங்க, பிரச்சனைகளை விடுங்க. சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்த இந்த ஜலாலுதீன் அன்வரியினுடைய மௌலவியினுடைய வார்த்தைக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒன்று, அவர் சுன்னத்துவல் ஜமாத்தை சார்ந்தவர் இல்லைன்னு சொல்லணும், இல்லைனா நாங்கள் சுன்னத்துவல் ஜமாத்து இல்லைன்னு சொல்லணும். ரெண்டுல ஒன்று தான். இப்போ என்ன சொல்ல போறீங்க? தர்கா வழிபாட்டினுடைய சீரழிவை பார்த்து வெறுத்து இப்போ நம்ம சொன்னோமே, இதுவெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இதை விட மோசமான காரியங்கள் எல்லாம் தர்காவிலே நடக்கிறதே, அந்த கொடுமைகளை பார்த்து வெறுத்து இப்படி இந்த சமுதாயம் மோசம் போய்விட்டார்களே என்று மன வருத்தத்தோடு அந்த மௌலவிமார்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். பள்ளிவாசல்ல அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அங்க போய் நிக்காதீங்க என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை தன்னுடைய தந்தையிடத்தில் எடுத்து சொல்லும் போது அந்த ஷிர்க்குக்கு எதிராக, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்திற்கு எதிராக தன்னுடைய தந்தையிடத்தில் கேட்டாரே, என்னுடைய தந்தையே இவற்றையெல்லாம் ஏன் வணங்குகிறீர்கள்? சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், யா அபதி லா தஅபுது ஷைத்தான் இன்ன ஷைத்தான் அலி ரஹ்மானி அசியா, என்னுடைய தந்தையே இந்த ஷைத்தான்களை நீங்கள் வணங்காதீர்கள். நீ நல்லது நடக்கும்னு போய் நிக்கிற, குழந்தை பிறக்குன்னு போய் நிக்கிற, பரக்கத்து கிடைக்கும் போய் நிக்கிற. இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஷைத்தான்களை வணங்காதீர்கள். அப்படின்னா இது உனக்கு நல்லது செய்யாது, கெட்டது செய்யாது, உன்னை வழிகெடுத்து நாசமாக்கும். ஷைத்தானை தானங்க சொன்ன அல்லாஹ் கிட்ட. ஷைத்தானை நரகத்திலிருந்து இறைவன் வெளியேற்றும் போது ஷைத்தான் சொன்ன வார்த்தை என்ன? ஃபபிமா அகுவைதனி லஅகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீமா சும்ம லா ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் அன் ஐமானிஹிம் அன் ஷமாயிலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். இறைவா, நீ என்னை இழிவுபடுத்திய காரணத்தினால் உன்னுடைய அடியார்களுக்கு வலப்புறத்தில் நான் வருவேன், இடப்புறத்தில் வருவேன், அவர்களுக்கு முன்னால் வருவேன், அவர்களுக்கு பின்னால் வருவேன், அவர்களில் அதிகமானவரை நன்றி செலுத்தக்கூடியவராய் நீ பார்க்க மாட்டாய் என்று ஷைத்தான் சொன்னானே, அந்த ஷைத்தானைத்தான் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். இவை உங்களுக்கு நல்லது செய்யாது, உங்களுக்கு கெட்டது செய்யாது, உங்களை வழிகெடுத்து நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடுமே. என்னுடைய தந்தையே அதை ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டார்களே. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த தர்காவை நோக்கி, உருஸை நோக்கி, கந்துரையை நோக்கி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே இந்த இணை வைப்பு தெய்வங்களை ஷைத்தான்கள் என்று, இவை உங்களை வழிகெடுக்கும் என்று சொன்னார்களே. இன்றைக்கு அதே போல எந்த கபர்களிலே போய் நாம் நின்று கொண்டு இருக்கிறோமோ, இவைகளும் அல்லாஹ்வை விட்டு நம்மை வழிகெடுக்கக்கூடியவர்களாக, நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அழித்து நாளை மறுமையிலே நரகத்திலே நம்மை ஒன்று கூட்டக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த கபர்களிலும் இந்த தர்காக்களிலும் வைத்திருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமிய சமூகம் இதில் எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டும் யோசியுங்கள். அதே நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறார்கள். இவற்றை வணங்காதீர்கள் என்றார்கள், அவைகள் பார்க்காது என்றார்கள், இவைகள் கேட்காது, இவைகள் ஷைத்தான்கள் என்றார்கள்.
இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொன்ன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் இவ்வளவு அறிவுபூர்வமாக அழுத்தந்திருத்தமாக நியாயமான வாதங்களோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இப்போ தந்தையிடத்திலிருந்து என்ன பதில் வருகிறது என்று பார்க்கிறார்கள். தந்தை சொல்கிறார், கால அராஹிமுன் அன்த ஆலிஹத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே நீ என்னுடைய கடவுள்களை கேலி செய்கிறாயா? ல இல்லம் தந்தஹீல அர்ஜுமன்னக், நீ என்னை விட்டு விலகவில்லை என்றால் உன்னை கல்லால் எறிந்து நானே கொன்று விடுவேன். வஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டு நீ தூரமாக சென்று விடு. இப்ராஹிம் நபி கேட்டது என்ன? இதையெல்லாம் நீங்கள் ஏன் வணங்குறீங்க? அவ்வளவு தெளிவாக இவை பார்க்குதா, கேட்குதா, உதவி செய்யுதா, இவைகளெல்லாம் ஷைத்தானாக இருக்கிறதே, இவை மூலமாக எந்த நன்மை உங்களுக்கு நடக்காதே என்ற அவ்வளவு தெளிவான வாதங்களை, ஆதாரங்களை இப்ராஹிம் நபி அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஒரு நியாய கண்ணோட்டத்தோடு நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய தந்தை என்ன சொல்லியிருக்கணும்? அதை வணங்குவதற்கான காரணத்தை சொல்லியிருக்கும். இல்லப்பா, நீ சொல்வது தவறு, நான் இதை வணங்குகிறேன், அதற்கான ஆதாரம் இது, அதற்கான சான்று இது என்று சொல்லியிருக்கணும்ல. தந்தை சொன்ன பதில் என்ன? நீ என்னை விட்டு போகாட்டி உன்னை கல்லால எறிஞ்சு நானே கொன்று விடுவேன். இதுக்கு இது பதிலா? இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த சத்திய கருத்தை எடுத்து சொல்லும் போதெல்லாம் ஏகத்துவத்தை நோக்கியும் ஏகத்துவவாதிகளை நோக்கியும் இதே பதிலைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தர்காவுக்கு போகாதீங்க, நாதாக்களிடத்திலும் சுகதாகிடத்திலும் வழிமாறிடத்திலும் கையேந்தாதீர்கள், அல்லாவிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னால் பார்த்தீர்களா, நஜாத்துக்கார அவுலியாக்களை திட்டான், சுகதாக்களை திட்டான், நாதாமார்களை திட்டான். இது ஏங்க போறீங்க? அது தப்பாச்சே, தர்கா வழிபாடு கூடாதாச்சே, அல்லாஹ் தடுத்திருக்கிறானே என்றால் அது செய்வதற்கான காரணத்தை சொல்லல, அதற்கான ஆதாரத்தை சொல்லல. இதோ நபிகளாருடைய காலத்துல ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சிருக்கிறாங்க சொல்லல, குர்ஆன்ல இப்படி இருக்குது காட்டல. பேர் என்ன? அவுலியாக்களை திட்டி விட்டார்கள். இதுக்கு இது பதிலா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, எந்த சத்திய கருத்தை தன்னுடைய தந்தையிடத்திலே தயவுதாட்சணை இல்லாமல் சொன்னார்களோ, இன்றைக்கு அதே ஏகத்துவத்தை எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் உங்கள் மத்தியிலே சமர்ப்பிக்கிறோம். அதே நேரத்தில் இப்ராஹிம் நபியினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தில் நாம் கவனிக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. தான் அவ்வளவு நேசிக்கக்கூடிய, அவ்வளவு அன்பு வைத்திருக்கக்கூடிய, அதுவும் இப்ராஹிம் நபி ஒரு இளைஞராக இருக்கும்போது தன்னுடைய தந்தையினுடைய இணை வைப்பை எதிர்த்து இப்ராஹிம் நபி பேசுகிறார்கள் என்றால், களமாடுகிறார்கள் என்றால், சொந்த பந்தமாக இருந்தாலும் இரத்த உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் கொள்கைக்கு மாற்றமான காரியத்தை செய்யும் போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்கிறது என்ற இன்னொரு செய்தியை இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய குடும்பத்தார் இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்களை, நபிவழிக்கு மாற்றமான காரியங்களை அவர்கள் செய்யும் போது அதை தடுக்கக்கூடியவர்களாக, அதை விட்டு அவர்களை எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? ரொம்ப பெரிய உதாரணம் தேவையில்லைங்க. கல்யாணத்தில் நிலைமை என்ன? ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய திருமணத்தை பார்த்து, அதிலே நடத்தக்கூடிய ஆடம்பரத்தை பார்த்து, அதிலே இவர்கள் செய்யக்கூடிய மாற்று மத கலாச்சாரத்தை பார்த்து, அங்கே போடப்படக்கூடிய உணவுகளின் மூலம் நடக்கக்கூடிய வீண் விரயங்களை பார்த்து மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் ஒவ்வொரு கிளைகளிலேயும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், இஸ்லாத்தை பற்றி உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்குதோ கேளுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வெளிப்படையாக எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்க கேளுங்க, உங்களுக்கு நாங்க பதில் சொல்கிறோம் என்ற நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் மாற்று மத சகோதரர் மைக்க வாங்கி கேட்கிறாரு, பாய் உங்க பாய்மார்கள்லாம் கல்யாணம் முடிக்கிறீங்க, அவ்வளவு ஆடம்பரமா கல்யாணம் முடிக்கிறீங்க, அவ்வளவு வீண்வரைய செய்யறீங்க, பல லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து திருமணம் நடத்துறீங்களே, உங்க மார்க்கத்தில் அப்படி சொல்லி இருக்குதா?
நீங்க பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய முகமது நபி அவர் இப்படிதான் ஆடம்பரமா கல்யாணம் முடிச்சாரா என்று மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர் கேட்கிறார். என்ன பதிலுங்க சொல்வீங்க? என்ன சொல்றீங்க? எப்பேற்பட்ட நெருக்கடி! இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இஸ்லாத்தை புரியாமல், இறை தூதருடைய வழிமுறையை புரியாமல், வாழ்க்கையில் ஒரு நாள் தானங்க கல்யாணம் பண்றோம், சந்தோஷமா பண்ணிட்டு போவோமே என்று நம்முடைய மனோ இச்சையை எல்லாம் அங்கே அரங்கேற்றுகிறோம். மாற்று மத கலாச்சாரத்தை அப்படியே காப்பி அடித்து, அதிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் படு கேவலம். ஒவ்வொரு திருமணங்களிலேயும் ஆபாச அருவருக்கத்தக்க பாடல்கள் போடப்பட்டு, அந்த பாடலுக்கு கீழே இருக்கிறவன் ஆடினா கூட பரவாயில்ல, மாப்பிள்ளையா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார்ல, சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை தலையிலேருந்து கால் வரைக்கும் பூவா இருக்கும். மாப்பிள்ளையை பார்க்கணுன்னா கூட சார் மே ஐ கமின் என்று ஸ்க்ரீனை திறந்து தான் போய் பார்க்கணும், அப்படி இருப்பார் மாப்பிள்ளை. அப்படி தலை முதல் கால் வரை பூவால போட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணியிருப்பாங்க, மூடி வச்சிருப்பாங்க. அப்படி போட்டுக்கிட்டு குத்துப்பாட்டு ஓடுது, மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறாரு, பூவுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. நடக்குதா இல்லையா? மணப்பெண் ஆடுகிறாள். இஸ்லாம் சொன்னதா? இது நபி வழி திருமணமா? ஆபாசமான அருவருக்கத்தக்க பாடல்கள் ஒழிக்கப்படுகிறது, அதுக்கு மணமகன் ஆடுறான், மணமகள் ஆடுறார், பக்கத்தில் ஆலிம்சா கையை கட்டி வேடிக்கை பார்க்கிறார். மார்க்கமா? நபி வழி திருமணம். அது ஆடுறது தீன்குல பெண்மணி, இவர் தீன்குல செல்வன் லட்சணம். இப்படிப்பட்ட கேவலமான ஒரு சூழலிலே இன்றைக்கு இளைய சமுதாயத்தினுடைய திருமண கலாச்சாரம் மாறி இருக்கா இல்லையா? ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு கலாச்சாரம். அதில் நம்ம ஊரில் திருவாரூர், முத்துப்பேட்டை இது போன்ற பகுதிகளில் திருமணம் நடைபெறக்கூடிய நாளில் மாப்பிள்ளை ஊர்வலம், மாப்பிள்ளையை உட்கார வச்சு மாப்பிள்ளை தோழர்கள் என்ன பண்ணுறது, 10 பேர் பைக்கில் என்ன பண்ணுறது, உருன்னு ஓட்டிட்டு போகிறது. எதுக்கு? மாப்பிள்ளை வராரு, மாப்பிள்ளை வர்றது தெரியணுமா? ஏண்டா ஒரு ஊர்வலம் நடத்தினா எதுக்கு நடத்தணும்? எதை சொல்கிறதுக்காக ஊர்வலம் நடத்துகிறோம்? ஒரு தலைவர் வருகிறார், மக்களிடத்தில் ஓட்டு கேட்பதற்காக அரசியல்வாதி வராங்களா, அப்போ ஊர்வலம் நடத்துவாங்க. அல்லது ஒரு இறந்து போன ஜனாசாவை தூக்கிட்டு போகிறாங்களா, அப்போ ஊர்வலமாக கபரடி வரைக்கும் தூக்கிட்டு போவாங்க. இங்கே மாப்பிள்ளை எதுக்கு வராரு? ஓட்டு கேட்க வராரா? இல்லை எதுக்கு வராரு? எதுக்காக மாப்பிள்ளை ஊர்வலம் என்று இன்னைக்கு இளைய சமுதாயம் ஒரு கேடுகட்ட கேவலமான காரியத்தை செய்து சாலையிலே நடக்கக்கூடியவர்கள், நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் பயப்படக்கூடிய அளவிற்கு அவ்வளவு மோசமான கேவலமான கீழ்த்தரமான வேலையை இளைய சமுதாயம் செய்கிறதே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பாதையிலே அமர்வீர்களேயானால் அங்கே வழியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான இடையூறு செய்யாதீர்கள் என்றார்கள். ஒரு இடத்துல நபிகளார் சொன்னார்கள், இமாத்தத்து அதானி தரீக் ஃபஹுவ ஷுஅபுல் ஈமான், பாதையிலே இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை இவர் அகற்றுவாரையானால் அவருடைய உள்ளத்திலே ஈமானுடைய கிளைகளில் ஒன்று இருக்கிறது என்றார்கள் நபிகளார். பாதையில வழியில போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு பெரிய கல் இருக்குது, ஒரு மரக்கிளை உடைஞ்சிருக்குது, 10 பேர் பார்த்துட்டு போயிடுவான். ஒரு முஸ்லீம் அப்படி போகக்கூடாது, அதை எடுத்து போடு, அதை சரி பண்ணு, அதை சரி செய்ய உன்னால் என்ன முடியுமோ அந்த உழைப்பை செய், பாதையில மக்களுக்கு இடையூறு தராதீர்கள் என்றார்கள். இன்றைக்கு மாப்பிள்ளை ஊர்வலம் என்ற பெயரிலே பைக்குகளிலே போய் வரக்கூடிய போகக்கூடிய பொதுமக்களை பயமுறுத்தக்கூடிய வேலையை இன்றைக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தின் பெயரால் இளைஞர்கள் செய்வார்களேயானால் இது நபிகளார் காட்டி தந்ததா? இது நபி வழியா? இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை ஒரு முஸ்லிம் புறக்கணிக்கிறார் என்றால், ஒரு ஏகத்துவவாதி புறக்கணிக்கிறார் என்றால் அவருக்கு இந்த சமுதாயத்தில் பேர் என்னங்க? ஆடம்பர திருமணம் நடக்குது, நபி வழிக்கு மாற்றமான திருமணம் நடக்குது, அள்ளிக்குத்தி பைனமா ஓதுது, இப்படிப்பட்ட அனைத்து விதமான மோசமான கலாச்சாரம் நடைபெறுகிறது. ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் அனைத்து பலா முசீபத்தும் அங்கே அரங்கேற்றிவிட்டு அந்த திருமணத்தை புறக்கணித்து ஒரு ஏகத்துவவாதி இருப்பாரையானால் அவருக்கு இந்த சமுதாயம் சொல்லக்கூடிய பேர் என்ன? பேரு குரானதீஸ்னு பேசுறான், உறவுகளை முறிக்கிறான். பார்த்தீங்களா? சொந்தக்காரன் தானே, அண்ணன் தானே, தம்பி மக தானே, வந்தா என்ன? இஸ்லாம் உறவை முறிக்க சொல்லுதா? உறவை பேணதான சொல்லுது? இவர்கள் பார்த்தீர்களா? கல்யாணத்துக்கு வராம உறவை முறிக்கிறான், தௌஹீத்வாதிக்கு கிடைத்த பெயர்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி வ இல்லம் யஸ்ததி' பிலிசானிஹி வ இல்லம் யஸ்ததி' பிகல்பிஹி ذلك அலஃபுல் ஈமான். உங்களில் யார் ஒரு தீமையை காண்கிறாரோ அவர் தன்னுடைய கரம் கொண்டு அதை தடுக்கட்டும். கரத்தால் முடியவில்லையா நாவால் தடுக்கட்டும். நாவாலும் முடியவில்லையா உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்கட்டும். அது ஈமானுடைய பலகீனமான நிலை என்றார்கள். இன்றைக்கு அப்பேற்பட்ட நபி வழியை ஏற்று இறை தூதருடைய வார்த்தைக்கு மாற்றமான காரியத்தை நாம் செய்துவிடக் கூடாது. நபி வழியை 10ஓடு 11ஆக நினைக்கக்கூடிய உங்களுக்கு, நபி வழியை உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய எங்களுடைய புறக்கணிப்பு புரியாது. இந்த சத்தியத்திற்காக ஏகத்துவவாதிகள் உள்ளத்திலே அடையக்கூடிய சங்கடங்கள் விளங்காது. இந்த ஏகத்துவத்திற்காகவும் நபி வழிக்காகவும் இந்த உலகத்திலே எந்த விலை கொடுக்க வேண்டிய சூழல் வந்தாலும் ஒரு தௌஹீத்வாதி தன்னுடைய உயிரையே விலையாக கொடுப்பதற்கும் தயங்க மாட்டான். ஏன்? நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்தியமும் இந்த நபி வழியும் அதைத்தான் சொல்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சார பயணத்தில், இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய பாதையில் தன்னுடைய உயிரையே பணையமைக்கக்கூடிய சூழல் வந்த போதும், நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசி எறியப்படக்கூடிய நெருக்கடி வந்த போதும் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். பொறுப்பேற்க என்னுடைய இறைவன் போதுமானவன். நான் வணங்கக்கூடிய இறைவன் இந்த நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்றுவான் என்று நம்பினார்களே, அந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக இன்றைக்கு நாங்கள் இந்த புறக்கணிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சார பயணத்தில் தன்னுடைய இறைவனிடத்திலே ஏராளமான உதவிகளை, பல்வேறு விதமான துஆக்களை முன்வைக்கிறார்கள். அந்த துஆக்களிலே ஒன்று இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள், ரப்பி இஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி. இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவராய் நீ ஆக்குவாய். இறைவா, இந்த ஏகத்துவத்தை நான் ஏற்றிருக்கிறேன், இந்த சத்தியத்திலே நான் இருக்கிறேன், என்னுடைய சந்ததியும் இந்த சத்தியத்தில் இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்கள் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த ஏகத்துவத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை என்னுடைய குழந்தைக்கு நீ ஏற்படுத்தி இறைவா என்று கேட்டார்களே, அந்த இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையை நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பில் ஒவ்வொரு பெற்றோர்களும் இருக்கிறோம். இந்த இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகனார் இஸ்மாயிலை அறுப்பதற்காக துணிகின்ற போது தன்னுடைய தந்தையை பார்த்து இஸ்மாயில் நபி அவர்கள் சொன்னார்கள், யா அபத்தி இஃப்அல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னுடைய அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவராய் என்னை காண்பீர்கள் என்று சொன்னார்களே, இது யாரிடத்தில் படித்த பாடம்? யார் கற்றுத்தந்த பாடம்? அவருடைய தந்தை இப்ராஹிம் நபி இடத்திலிருந்து கற்ற பாடம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் தொழுகையிலேயும் இறையச்சத்திலேயும் ஈமானிலேயும் தங்களுடைய பெற்றோர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு, தங்களுடைய பெற்றோர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையைத்தான் இப்ராஹிம் நபியினுடைய ஏகத்துவ பிரச்சாரம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அதன் அடிப்படையிலே வாழக்கூடிய முஸ்லிம்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.